நெகேமியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எருசலேமில் மகா கொடுமையையும் நிந்தி அனுபவித்தோம். ஒரு தீங்கு, நிந்த, அவமானம், பால்கடிப்பு என்கிற வார்த்தைகளோடு தான் நெகேமியான் புத்தகம் ஆரம்பிக்கிறது. அதுதான் திரும்பி வந்த யூதரின் நிலைமை. அவை பொழுது யூதர்கள் என்ன யோசித்தார்கள்? தேவன் எங்களை மறந்து விட்டார், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி அவர்கள் தேவனிடமாய் முறையிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சமயத்தில் அப்படிதான். தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நம்ம சொல்லுகிறோம், நீங்க எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். சில சமயத்தில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு பதிலாக எல்லாம் எதிர்மறையா நடக்கலாம். அப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுகிற வர நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. என் வார்த்தை நிச்சயமாய் உன் வாழ்வில் நிறைவேறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.